சம்பந்தம் இல்லாம சரோவை ஏன் விட்டு போனீங்கன்னு நீங்க என்ன கோவிச்சுப்பீங்கன்னு நினைச்சேன். மாப்பிள்ள, அந்த கேள்வி இருக்குதான் இருக்குது. ஆனா நானே சமாதானப்படுத்திக்கிறேன். ஏன்னா குற்றம் பாக்கின் சுற்றம் இல்லைன்னு தெரியாமலா சொல்லியிருக்கிறாங்க. நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. இந்த நல்ல நேரத்திலேயே இன்னொரு விஷயத்தையும் கேட்டுக்கிறேனே. என்னது? நீங்களே சொன்னீங்க குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு. அதனால நடந்த சின்ன சின்ன சச்சரவுகளை மனசுல வச்சுக்காம இன்னொரு நல்ல காரியத்துக்கு நீங்க வழி விடணும். என்ன நல்ல காரியம்? நம்ம லீலா கல்யாணத்தை பத்தி தான் சொல்றேன். ஓ, அதுவா? அது கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். ஆமா மாப்பிள்ள, நமக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் ஜாதகம் எல்லாம் பார்த்தாச்சு. இங்கதான் தாலுகா ஆபீஸ்ல வேலை செய்யறான். கிட்டத்தட்ட நிச்சயமாற நிலைக்கு வந்தாச்சு. அது எல்லாம் ஆண்டவன் கிருபை. இது நிச்சயம் ஆயிட்டா நீங்களும் சரவும் முன்ன இருந்துதான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். வந்துருங்க. ஊடிய மட்டும் கொஞ்சம் சரவு அழைச்சிக்கிட்டு முன்னாலேயே வந்துருங்க. சேர்ந்து இந்த ஜவுளி எடுக்கிறது, நகை நட்டு பார்க்கறது, இதுக்கெல்லாம் கொஞ்சம் சௌரியமா இருக்கும்ல. அப்புறம் அந்த பாட்டியை பார்க்கும்போது கூட நீங்களும் கூட வாங்க. அவங்களும் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. சரிதானா? எப்படியோ நல்லா நடக்கட்டும். எப்படி இருக்கீங்க? ஊர்ல அத்தை நிர்மலா பாட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. செல்வம் உடம்பு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. மாமா சாப்பிடுங்க. சரோ, உன்னை உடனே கூட்டிட்டு போயிடலான்ற ஐடியாவில் வந்தேன். அதனால உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. அடுத்த பஸ்லேயே கிளம்பிடலாம். என்னம்மா யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வரீங்களா? கிளம்புனா கிளம்ப வேண்டியதானே, பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஏதோ பேசணும் தானே கூட்டு போயிருக்காங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அது இல்லம்மா, போன வாட்டி வந்தப்போ அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு இவட்ட சொல்லாம கூட எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அந்த கோபத்துல இவதான் பேச ஆரம்பிச்சு புதுசா ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? அப்பா, சரோக்கா யோசிக்காமலாம் எதுவும் பேச மாட்டாங்க. வீணா குழப்பிக்காதீங்க. என்ன சரோ, ஏதோ தனியா பேசணும்னா?